ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. பைல் செலெக்ஷன் இல்லை, ஜஸ்ட் கலெக்டிவ் ரீடிங். ஸோ உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற டைமில் உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க? ஓகே, இன்னும் கொஞ்சம் கார்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துடலாம். உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க. ஓகே, ஆக்சுவலாக இதில் என்ன ஒரு விஷயம் தெரியுதுன்னா, பேசிக்காமல் இருக்கீங்க. உங்கள் பர்சன் உங்களுக்காக ஒரு லாங்கிங் எனர்ஜியில் இருக்காங்க. உங்களுக்காக உங்ககிட்ட பேச, உங்களை பார்க்கறதுக்கு ஒரு ஏக்கம் அதிகமாக தெரியுது. ஓகே, ஸோ மெயினாக ஒரு விஷயம் தெரியறது என்னன்னா, உங்கள் வாய்ஸ் கேட்கறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, உங்ககிட்ட வந்து கம்யூனிகேஷன். பட் ஷியூராக ஒரு விஷயம் அதில் எனக்கு கிளியராக தெரியறது, ஏதோ ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியில் இருக்காங்க. ஓகே, அதனால தான் உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்து தயக்கம் அதிகமாக இருக்கு. ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை ஒரு ஏதாவது ஒரு டேமேஜ் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. உங்கள் பர்சன்னால நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்கீங்க, ரொம்ப ஏமாந்துருக்கீங்க. ரொம்ப நம்பின ஒருத்தவங்க வந்து ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற வழியில் இருக்கீங்க. அதை வந்து இப்போ உங்கள் பர்சன் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அந்த குற்ற உணர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சம்திங் உங்களை ஏமாத்தியிருக்காங்க, இல்லை பொய் சொல்லியிருந்திருக்கலாம், அல்லது ஏதோ சம்திங். ஓகே, ஸோ இப்போ அவங்க உங்கள் வாய்ஸ் கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கால் பண்ணணும், உங்கள் மெசேஜ் அட்லீஸ்ட் வாய்ஸ் இல்லைனாலும் உங்கள் மெசேஜாவது வராதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசையில் இருக்காங்க. மேபி உங்கள் கால் வந்தால், உங்கள் மெசேஜ் வந்தால் அவங்க ரொம்ப சந்தோஷப்படலாம். பட் அதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் நினச்சிருந்துருக்கலாம் உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே லவ் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்துருப்பீங்க. பட் உங்கள் பர்சன் வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். உங்கள் மேலே நிஜமாவே லவ் இருக்குது, நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் பர்சன் வந்து ரொமான்டிக்காக இருந்திருக்கலாம், பட் வெளியில் காமிக்காமல் இருந்திருப்பாங்க. எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாத ஒரு பர்சனாக இருந்திருப்பாங்க. அதனால உங்களுக்குள்ள நீங்கள் தப்பாக நினச்சிருந்துருக்கலாம், என் மேலே லவ் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து எவ்வளோ லவ்
பண்றேன். உன் வாய்ஸ் கேட்காம, உனக்கு மெசேஜ் பண்ணாம, உன்ன பார்க்காம, நான் அந்த அளவுக்கு ரொம்ப மிஸ் பண்றேன். இதுதான் என்னோட ட்ரூ எமோஷன்ஸ். இதான் என்னோட ட்ரூ ஃபீலிங்ஸ். இப்ப நம்ம பேசாம இருக்கலாம். பட் உன் ஞாபகம் எப்பயுமே எனக்கு இருந்துகிட்டு இருக்கு. அப்படின்னு அவங்க ட்ரூவா உங்களுக்காக என்ன ஃபீல் பண்றாங்களோ, அத சொல்லணும். உங்ககிட்ட வந்து கன்ஃபஸ் பண்ணிடணும். எல்லாமே சொல்லிடணும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்ல தான் அவங்க வந்து இருக்காங்க. ஓகே. இப்ப அவங்களுக்கு அந்த தாட் தான் இருக்கு. மேபி நீங்க வந்து சம் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் வந்து உங்க பெர்சன்ட்ட இருந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. சடனா ஏதாவது சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ். அவங்க ரொம்ப ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப அவங்க கில்ட்டியா ஃபீல் பண்றது, நீங்க குடுத்த லவ் வந்து அவங்க குடுக்கல அப்படிங்கிற மாரி அவங்க ஃபீல் பண்றாங்க. ஓகே. உங்களுக்குள்ள ஒரு ஈக்குவலான நீங்க நெறைய லவ் காமிச்சிருந்திருப்பீங்க. அவங்க அந்த லவ்வ வந்து கரெக்ட்டான டைம்ல வந்து உங்ககிட்ட காமிக்கலைங்கிற குற்ற உணர்ச்சி இருக்கு. ஏதோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே. பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. இப்ப வந்து அந்த லவ் குடுக்க அவங்க ரெடியா இருக்காங்க. பட் நீங்க வந்து அவங்க பக்கத்துல இல்ல. ரைட்? மேபி ப்ராப்ளம் கம்யூனிகேஷன் இல்லாம உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆர் அவங்களே கம்யூனிகேட் பண்ண வந்தாலும், நீங்க அவங்களுக்கு வந்து அந்த உரிமைய குடுக்காம இருந்திருக்கலாம். உனக்கு இவ்வளவுதான் லிமிட். நீ என்கிட்ட இவ்வளவுதான் பேசணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு பவுண்டரி நீங்க செட் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க வந்து கன்ஃபர்ஸ் பண்றதுக்கு வந்து தயங்குறாங்க. அவங்க பேசுறதுக்கு வந்து தயங்குறாங்க. இந்த கால்ல என்ன தெரியுதுன்னா, நீங்க வந்து ஒரு 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 டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து உங்க பெர்சன்ட்ட இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். கொஞ்ச நாள் வந்து அ பேசாம நம்ம அமைதியா இருக்கலாம். நீயும் அமைதியா இரு, நானும் அமைதியா இருக்கேன். நம்ம பவுண்டரிய வந்து நம்ம கிராஸ் பண்ண வேண்டாம். எனக்கு கொஞ்சம் டைமும், ஸ்பேஸும் வேணும். நீயும் வந்து உன்னோட இது வந்து எதுவுமே நீ என்கிட்ட வந்து கன்ஃபர்ஸ் பண்ணணும், எல்லாமே ஒத்துக்கணும்னு வேணாம். நானும் உன்கிட்ட வந்து இப்போதைக்கு எதுவும் நான் பேசுற மாரி இல்ல. எனக்கு கொஞ்சம் பிரீத்திங் டைம் குடு. ஏன்னா நான் ரொம்ப உன்னால ஹர்ட் ஆயிருக்கேன். ரொம்ப வலி அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஸோ நீ இப்போதைக்கு நம்ம இத பத்தி எதுவுமே பேச வேண்டாம். அது நம்ம இப்போதைக்கே நீ ஃப்ரீயா விட்டுரு அப்படிங்கிற மாரி உங்க பெர்சன் உங்களுக்கு பவுண்டரி செட் பண்ணதுனால, அவங்க உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு வந்து தயங்குறாங்க. ஓகே. இப்ப ஹோல்டிங் பேக். இப்ப வந்து அவங்க சொல்றதுக்கு உங்ககிட்ட தயங்குறாங்க. சொல்ல வர விஷயத்த வந்து சொல்லாம உங்ககிட்ட மறைக்கிறாங்க. ஓகே. இப்ப மறைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா, நீங்க வந்து அதுக்கான ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு குடுக்கல. நீங்க ஏதோ ஒரு அ தடை போட்டு வச்சிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். அவங்க மெசேஜ் வந்தா, கால் வந்தா நீங்க ரிப்ளை பண்ணாம, நீங்க அமைதியா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ரொம்ப சைலன்ட்டா இருக்கறனால, அவங்க பாக்கற அவங்க வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்து கொஞ்சம் தயங்குறாங்க. இந்த குற்ற உணர்ச்சியும் சேர்ந்து உங்களை பார்க்கறதுக்கு, உங்க கண்ண பார்த்து பேசுறதுக்கு கூட உங்களுக்கு தயக்கம் அதிகமா இருக்கு. பட் அவங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் உங்ககிட்ட எப்ப சொல்லுவோன்ட்டு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, உங்க கூட இருக்கும்போது அவங்க வந்து நீங்க சொல்ல வந்ததெல்லாம் அவங்க வந்து அவ்வளவா வந்து சீரியஸா எடுத்திருந்திருக்க மாட்டாங்க. நீங்க வந்து உங்க லவ்வ எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்க எவ்வளோ ஹர்ட் ஆகிட்டு இருக்கேன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பீங்க. நமக்கு இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குப்பா. நம்ம 2 பேரும் உட்கார்ந்து பேசலாம் அப்படிங்கிற மாரி நீங்க எடுத்து சொல்ல ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க. அப்பல்லாம் அவங்க உங்ககிட்ட சொல்றத வந்து கேட்காம உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போயிருந்திருப்பாங்க. ஒரு டிஃபெண்டிங் மோட்லயே இருந்திருப்பாங்க. இல்ல, இல்ல நீ எதுவும் என்கிட்ட சொல்ல வேண்டாம். இப்போதைக்கு பேச வேண்டாம். இது சண்டையா தான் போய் முடியும். நம்ம இப்படி சைலன்ட்டா போலான்னு உங்களுக்கு அந்த ஸ்பேஸே குடுத்திருந்திருக்க மாட்டாங்க. ஓகே. அந்த ஸ்பேஸே குடுக்காம இருந்தனால, நீங்களும் ரொம்ப வெக்ஸ் ஆயி, ஓகே உங்க உங்க பெர்சன்ட்ட கம்யூனிகேஷன் வந்து வச்சுக்கவே முடியாது அப்படின்ட்டு நீங்களும் அமைதியா இருந்திருப்பீங்க. இதுக்கு மேல உன்கிட்ட நான் வந்து சொல்றதுக்கு வந்து எதுவும் கிடையாது. நான் சொல்ல ட்ரை பண்றேன். நீ எதுவும் கேட்கற மாரி தெரியல. சரி இனிமேட்டு நான் எதுவுமே சொல்லலேன்ட்டு நீங்க ரொம்ப சைலன்ட் ஆயிட்டீங்க. நம்ம வலியோட உச்சகட்டம் அப்படிம்போம் இல்லையா? ரொம்ப வலி வந்துருச்சுன்னா, அது நம்ம சைலன்ட்டா இருந்து தான் நம்ம வந்து அத எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஸோ நீங்க அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கீங்க. நெறைய டைம் வந்து உங்களோட வலி, வேதனைய வந்து நீங்க சொல்ல பார்த்திருக்கீங்க. பட் உங்க பெர்சன் வந்து இந்த புரிஞ்சுக்கிற மாரி இல்ல. ஏன் அவங்க வந்து அப்ப உங்க வேர்ட சீரியஸா எடுத்திருக்க மாட்டாங்கன்னா, நீங்க பக்கத்துல இருந்திருக்கீங்க. ஸோ உங்க வேல்யூ தெரியல. உங்கள ரொம்ப கிராண்டடா எடுத்திருக்காங்க. நீங்க இப்ப இல்ல. இப்பதான் அவங்க உங்க சைடு ஸ்டோரியவே என்னன்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது. நீங்க இல்லாத இந்த டைம்ல தான் நீங்க என்ன பேச வந்திருப்பீங்க. ஓகே. உங்கள பேச விட்டுருந்தா நீங்க என்னலாம் சொல்லியிருந்திருப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி பிரேக்கப் ஆகாம, அல்லது இந்த மாரி ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாரி இப்ப நீங்க 2 பேரும் பிஹேவ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். யாரோ மாதிரி அவங்க லைஃப்ப பார்த்துட்டு, நீங்க உங்க லைஃப்ப பார்த்துட்டு போயிட்டு இருந்திருக்கலாம். ஸோ அத இவங்க நினைச்சு இப்ப வருத்தப்படுறாங்க. நீங்க பேச வரும்போது உங்கள புரிஞ்சுகிட்டு, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டிருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் மாறுறோமோ இல்லையோ, அத கேட்கவாது செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறத இப்ப ரொம்பவே வந்து அவங்க ஃபீல் பண்றாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் மெயின் வந்து என்னன்னா, அவங்க வந்து அந்த பாஸ்ட்ல நடந்த விஷயத்த வந்து மறக்க ட்ரை பண்றாங்க. ஓகே.
ஸோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அண்ட் நீங்க மன்னிக்க மாட்டீங்களா? ஏன்னா, இந்த குற்ற உணர்ச்சி இருக்கிறனால, நீங்க மன்னிக்க மாட்டீங்களா? மேபி அவங்க கடவுள்ட்ட கூட மன்னிப்பு கேட்டுட்டு இருந்திருக்கலாம். ஷூர். இது வந்து நான் அது ஃபீல் பண்ணி தான் சொல்றேன். எனக்கு அப்படி தோணுது. கண்டிப்பா அவங்க அவங்க பண்ண தப்ப வந்து கடவுள்ட்ட, யூனிவர்ஸ்ட்ட ஷூரா அவங்க மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கலாம். பிக்சர்ல பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். அ மன்னிப்பு கேட்கிற மாரி. அந்த பாஸ்ட்ல நடந்த விஷயம், உங்களுக்கு பண்ணுனது, அது எல்லாமே வந்து இப்ப அவங்க ரொம்ப வந்து குற்ற உணர்ச்சி அதிகமா இருக்கறனால, மன்னிப்பு கேட்கறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. ஓகே. அண்ட் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன பயம்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு நம்பிக்கையே இல்ல. ஏன்னா நீங்க நீங்க கம்ப்ளீட்டா வந்து ஒதுங்கிட்டீங்க. சரியா? இப்ப வந்து நீங்க கம்ப்ளீட்டா ஒதுங்கி இருக்கறனால, இந்த ரிலேஷன்ஷிப் மேல நீங்க மறுபடியும் வருவீங்க, திரும்பி வருவீங்க அப்படிங்கிற ஹோப்பே உங்களுக்கு இல்ல. இது எங்க போகுது அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு கன்ஃப்யூஷனான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. இந்த கனெக்ஷன் வந்து எங்க போகுது? அவங்க லவ் லைஃப் வந்து முடிவு என்ன? நீங்க வருவீங்களா? என்ன? அப்படிங்கிற மாரி இருக்கு. ஏன்னா, நீங்க அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா வந்து ஒரு பவுண்டரி போட்டுட்டு உங்க லைஃப்குள்ள விடாம வச்சிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அவங்களோட ஆசையெல்லாம் உங்க கூட ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும். ஓகே. கம்யூனிகேஷன் பண்ணணும். உங்க வாய்ஸ கேட்கணும். ஸோ உங்க வாய்ஸ் கேட்டா தான் இந்த அளவுக்கான சிரிப்பு அவங்க முகத்துல இருக்கும். ஓகே. ஸோ இந்த வாய்ஸ் கேட்கணும் அப்படிங்கிறதுல, அவங்க வந்து உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள வந்து உங்ககிட்ட பேசி முடிவுக்கு கொண்டு வரணும்னு ஸ்ட்ராங்கா நெனைக்கிறாங்க. ம். கம்யூனிகேஷன் ஒண்ணு தான். பேச்சுவார்த்தை மூலமா தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சரி ஆகும். நீங்க வந்து ஒரு பழைய மாரி ஒரு நார்மலா ஆவீங்க அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங்கா நெனைக்கிறாங்க. ஓகே. இப்போதைக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கடவுள்ட்ட வந்து ரொம்ப கனெக்ட் ஆகுறாங்க. யுனிவர்ஸ்ட்ட கனெக்ட் ஆகுறாங்க. ஸ்பிரிச்சுவலி கனெக்ட் ஆகுறாங்க. டெம்பிள் அடிக்கடி போகலாம். ஏன்னா கொஞ்சம் பயம் வந்துருச்சு. உங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள ரொம்ப அழ வச்சிருக்காங்க. உங்கள ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணதுனால, அவங்க வந்து யுனிவர்ஸ்ட்ட வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க வந்து அவங்களே செல்ஃப் ஹீலும் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. உங்க தாட்ஸ் இல்லாம இருக்கிறதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா மேபி ஐ திங்க் ரொம்ப ஓவர் திங்க் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன் உங்கள. அது நீங்க தான் சொல்லணும். ஏன்னா நீங்க அவங்களோட எனர்ஜிய பிக் பண்றீங்களான்னு பார்க்குற வியூவர்ஸ் நீங்க தான் வந்து சொல்லணும். அப்படி எனர்ஜிய நீங்க பிக் பண்றீங்க, சடனா அவங்கள வந்து நெனைப்பு வரும். நீங்க நார்மலா ஒரு வொர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. சடனா அவங்களோட நெனைப்பு வரும். சடனா அவங்க நேம் பார்ப்பீங்க. மெமரீஸ் வரும், அழுகை வரும். இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அவங்க வந்து உங்கள ரொம்ப வந்து நெனைக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப டார்ச்சரா இருக்கிறதுனால, அவங்க உங்ககிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தவங்க மைண்ட்ல இருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுறதுக்கு ஒண்ணு கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம். இல்ல நம்ம கூட இருக்கவங்களோட ஜாலியா இருக்க ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இல்ல டூர் போவோம். எங்கேயாவது போய் நம்மள வந்து ஹீல் பண்ணிக்க ட்ரை பண்ணுவோம். இப்ப அந்த மாரியான சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. ஓகே. ஸோ உங்க தாட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப ஹெவியா இருக்கு. ஏன்னா ஓவரால் எனர்ஜி வந்து எனக்கு நல்லாவே பிக் பண்ண முடியுது. உங்க பெர்சன் உங்கள ரொம்ப மிஸ் பண்றாங்க. ஓகே. ஸோ, அவங்க என்னன்னா, உங்க 2 பேருக்குள்ள நடந்த விஷயங்கள்ல வந்து, உங்க சைடும் தப்பு இருக்கு. உங்க பெர்சன் மேலயும் தப்பு இருக்கு. நீங்க 2 பேர் மேலயுமே வந்து தப்பு இருக்கு. நெறைய விஷயங்கள் வந்து அ ஒழுங்கா நீங்க ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணாம, ஈகோல தேவையில்லாம சின்ன சின்ன சண்டைலாம் பெருசா இருந்திருக்கும். அதெல்லாம் மாறுமா? அப்படிங்கிற மாரி, இந்த மாரி நடந்திருக்காம இருந்திருக்கலாமே. தேவையில்லாம இந்த ஈகோனால இந்த மாரி வந்து சண்டை வந்து இப்படி பிரிஞ்சிருச்சே, அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்பவே யோசிக்கிறாங்க. அது ரொம்பவே யோசிக்கிறாங்க. அண்ட் ஷூரா அவங்க நெனைக்கிறாங்க, பாஸ்ட் லைஃப்ல உங்களுக்குள்ள கனெக்ஷன் இருக்கு. அது வந்து அவங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. ஓகே. ஐ திங்க் உங்க பெர்சனுக்கு யூனிவர்ஸ் மேல நம்பிக்கை இருக்கும். யூனிவர்ஸ், கடவுள், ஸ்பிரிச்சுவல் பெர்சனா தான் இருப்பாங்க. ஏன்னா சிலருக்கு வந்து இதெல்லாம் நம்பிக்கை இல்ல. பட் உங்க பெர்சனுக்கு வந்து இந்த நம்பிக்கை அதிகமா இருக்கு. ஸோ பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் தான் வந்து உங்கள இந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா வந்து நீங்க வந்து ஹார்ட் டூ ஹார்ட் வந்து நீங்க பேசிக்கலாம். ஹார்ட் டூ ஹார்ட் வந்து அந்த ஒரு மேக்னெட் மாதிரி வந்து அந்த புல் வந்து இருக்கலாம். அந்த காந்தம் எப்படி இழுக்கும், அந்த மாரி வந்து ஒரு ஹார்ட் டூ ஹார்ட் கனெக்ஷன் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு. அதனால தான் அவங்க நெனைக்கிறாங்க, உங்கள அவ்வளோ ஈஸியா மறக்க முடியாது. பாஸ்ட் லைஃப்ல ஏதோ ஒரு கர்மா, ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கலாம் நீங்க. நீங்க 2 பேரும் இதெல்லாம் அவங்க கற்பனை பண்றாங்க. நீங்க 2 பேரும் மேபி பாஸ்ட் லைஃப்ல கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு லவ்வர்ஸா இருந்து பிரிஞ்சிருந்திருக்கலாம். அல்லது ஏதாவது ஒரு ஃபேமிலில ஏதாவது உங்கள மீட் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த சோல் இந்த லைஃப்ல வந்து கன்டின்யூ ஆகுது அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஸோ ஷியூரா அவங்க பிலீவ் பண்றது பாஸ்ட் லைஃப்ல ஏதோ ஒண்ணு உங்க 2 பேருக்குள்ள இருக்கு. அப்ப நடந்ததுக்கான கர்மா தான் வந்து இப்ப நீங்க 2 பேருமே அல்லது உங்க பெர்சன் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க ஸ்ட்ராங்கா நெனைக்கிறாங்க.
ஸோ மேபி அவங்க உங்ககிட்ட பேசுறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃபேமிலி யாராவது வந்து அவங்க ட்ரை பண்ணலாம். அவங்க மூலியமா உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா நீங்க வந்து பேச வரமாட்டீங்க. கம்யூனிகேஷனுக்கு ரெடி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ உங்ககிட்ட எப்படி பேசுறதுங்கிறதுக்காக மத்தவங்க சப்போர்ட் கேட்டுட்டு இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா அல்லது ஃபேமிலி சப்போர்ட் இல்ல ஏதாவது ஒரு சப்போர்ட்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், இப்ப சப்போஸ் நீங்க பிரிஞ்சு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்கள பத்தி வந்து வெளியில என்னெல்லாம் தப்பா பேசிட்டு இருப்பாங்க. இவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், இப்ப பிரிஞ்சுட்டோமே, ஃபேமிலில என்ன பேசுவாங்க, ஃப்ரெண்ட் சர்க்கிள் என்ன பேசுவாங்க அப்படிங்கிற கவலை இருக்கு. ஆர் நீங்க சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா வெளியில இந்த மாதிரி தெரிஞ்சுட்டா ரூமர் வந்து அதிகமா ஸ்ப்ரெட் ஆயிரும், உங்களுக்கும் கெட்ட பேர் வரும், எனக்கும் கெட்ட பேர் வரும் அப்படிங்கிற மாதிரி உங்க பர்சன் வந்து ஃபீல் பண்றாங்க. ஓகே, சொசைட்டி நினைச்சு கண்டிப்பா பயப்படுறாங்க. அண்ட் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய லவ் வந்து கரெக்டான டைம்ல கொடுக்காம விட்டுட்டோமேனு இப்ப ஆக்சுவலா அவங்க உங்களுக்கு ரொம்ப கிராண்டடா எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு ஃபீல் பண்றேன். நீங்க நிறைய அன்பு காமிச்சிருப்பீங்க. இந்த வீடியோ பாக்குற வியூவர்ஸ் நிறைய அன்பு, நிறைய லவ், உங்களோட உங்க தகுதிக்கு கம்மியா நீங்க இறங்கி இருந்திருப்பீங்க. உங்களையவே உங்க தகுதி ஒண்ணா இருந்திருக்கும், உங்க வேல்யூ ஹை வேல்யூவா இருக்கும். அதை விட நீங்க இறங்கி வந்து உங்க பர்சனுக்கு வந்து நீங்க பண்ணியிருந்திருப்பீங்கன்னு எனக்கு தோணுது. இது ஜஸ்ட் நானா வந்து எனக்கு தோணுது, நான் சொல்றேன். ஓகே, நிறைய லவ் காமிச்சிருக்கீங்க. ஏன்னா உங்க பர்சன் இப்ப ஃபீல் பண்றதெல்லாம் பார்க்கும்போது அவங்க உங்ககிட்ட கிடைச்ச லவ் வந்து அவங்க வேற யார்ட்டையும் உங்களுக்கு கிடைச்சிருந்திருக்காது. அதுதான் எனக்கு தோணுது. கண்டிப்பா வேற யார்ட்டையுமே வந்து உங்களுக்கு கிடைச்ச லவ் வந்து அவங்களால வேற யாருக்கும் கொடுக்கவும் முடியல. ஓகே, நீங்க கொடுத்த லவ் வந்து அவங்களால வேற யார்ட்டையும் கொடுக்கவும் முடியல, வேற யார்ட்டையும் அவங்களால ரிசீவ் பண்ணவும் முடியல. ரொம்ப வந்து ஒரு ஒரு ஒஸ்டான சிச்சுவேஷன்ல தான் அவங்க இருக்காங்க. ஓகே, உங்க பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் உங்க பர்சன் நினைச்சுக்கோங்க. வெரி ஒஸ்ட் கண்டிஷன், ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷனில் தான் இருக்காங்க. ஓகே, உங்கள் பர்சன் வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷன். எல்லாமே நெகட்டிவ், ரொம்ப நெகட்டிவ். ஒரு பெரிய சேஞ்ச் வரப்போகுது. தேர்ட் பார்ட்டி இருக்குது, ஹார்ட் பிரேக் இருக்குது, ரொம்ப ஒஸ்ட். இப்போ இந்த வீடியோ எக்ஸ்பெஷலி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது, எக்ஸ்பெஷலி இந்த வீடியோ இந்த கார்ட்ஸ் பார்க்கும்போது உங்கள் பர்சன் ரொம்ப வழியில் இருக்காங்க. ஓகே, டேம் ஷியோர். உங்களை விட்டுட்டு போயிருந்தாலும் இப்போ நீங்கள் சில பேர் சொல்லலாம், என் பர்சன் தான் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்ட்டு. பட் உங்களை விட்டுட்டு போயிருந்தா நீங்கள் இந்த மாதிரி நினச்சிக்கோங்க. ஒன்று அவங்க சுச்சுவேஷன், ஓகே, தேர்ட் பார்ட்டி இருந்திருக்கும், ஸோ அந்த சுச்சுவேஷன்னால விட்டுட்டு போயிருந்திருக்காங்க. இன்னொன்று உங்ககிட்ட வந்து உங்களை அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிட்டு உங்கள் லைஃப்பை ஈஸியாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு கூட விட்டுட்டு போயிருந்திருக்கலாம். ஓகே, என்ன மாதிரி வேணாலும் உங்களை விட்டுட்டு போயிருந்தாலும் இப்போ இருக்கிற அவங்க சுச்சுவேஷன் இதுதான். ஓகே, ரொம்ப ஹார்ட் பிரேக், வெரி ஒஸ்ட். சி டவர், பயங்கரமான ஒரு பெரிய சேஞ்ச் சடனாக ஏதோ உங்கள் லைஃப்பில் வந்து நடந்திருக்கு. ஓகே, சடனாக அவங்க ஐ திங்க் இன்ட்யூட்டிவாக எனக்கு தோன்றது என்னன்னா, உங்களோட இந்த பிரேக்கப் வந்து இந்த பிரிவு வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு அடி கொடுத்துருக்கு. ஷியோர். ஓகே, ரொம்ப பெரிய அடி. அது வந்து அவங்க இப்போ சந்தோஷமா இல்லை. பெரிய ஹார்ட் பிரேக், ரொம்ப ரொம்ப ஹார்ட் பிரேக். இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் பிரேக்கில் இருக்கீங்களோ ஐ திங்க் ஐ ஃபீல் அதை விட பல மடங்கு ஹார்ட் பிரேக்கில் அவங்க இருக்காங்க. ஓகே, சரி, நம்ம கார்டு ஒரு வாட்டி பார்த்துடலாம். நீங்கள் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதில் ஒரு விஷயம் எனக்கு தோன்றது, ஒரு அழகான ஜென்யூன் சோலை வந்து ஏமாத்திட்டோம் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி. அந்த இப்படி உங்களை விட்டுட்டு போயிட்டோம், உங்களை விட்டு விலகிட்டோம், ஆர் நீங்க அவங்கள விட்டுட்டீங்க. பாருங்க, இந்த கார்டு ரெண்டுமே சேமா வந்திருக்கு, தெரியுதா? ரைட். ஸோ ஐ திங்க் உங்க பர்சன் மூவ் ஆகி போனாலும் நீங்க மூவ் ஆன் ஆகி போயிருந்தாலும் அவங்க ஃபீல் பண்றது அது அவங்கனால வந்து தாங்க முடியல. ஓகே, அவங்களே மூவ் ஆன் ஆகி போயிருக்காங்க, இல்லை நீங்க மூவ் ஆன் ஆகி இப்போ சைலண்டான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா ரொம்ப வலி. சி கார்டு பாருங்க, எவ்வளோ வலி.
அவங்கனால அத வந்து அக்செப்ட் பண்ண முடியல. ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நொடி அவங்க அத ஃபீல் பண்றாங்க. அந்த வலி, அந்த குற்ற உணர்ச்சி நம்ம பார்த்திருந்தோம். நமக்கு அந்த ஆரக்கிள் டெக்ல பார்த்தோம் இல்லையா? கில்ட்டி இருந்தது. ஸோ அந்த அந்த கில்ட் ஃபீலிங் தான் இப்படி. அவங்கள அட் அ டைம்ல எல்லா வாளும் சேர்ந்து நம்மள உயிரோட இருக்கும்போது, நம்மள குத்துனா எப்படி வலிக்கும்? அந்த வலிய இப்ப அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைலன்ட்டான டைம்ல. ஓகே. இந்த ஆக்சுவலா இந்த ஸ்வார்டு பார்த்தீங்கன்னா, மேல பேக்ல குத்தியிருக்கு இல்லையா? ஃபுல்லா குத்தியிருக்கு. ஐ மீன் ஸ்வார்டு எல்லாமே இறங்கியிருக்கு உடம்புல, வலி. இது உள்ள இருக்கிற பார்ட், ஹார்ட்லயும் இறங்கியிருக்கு. ஓகே. அப்ப எந்த அளவுக்கு வலி இருக்கும்னு நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த கார்ட நம்ம அந்த மாரி ஜஸ்ட் நீங்க ரேட் பண்ண பாருங்க. ஸோ வெளியில வந்து குத்துன அந்த வலியோட சேர்த்தி, அது ரொம்ப ஆழமா இதயத்தையும் சேர்த்தி குத்துது. அந்த ஸ்வாட் இல்லையா? ஸோ அந்த வலி ரொம்ப அதிகம். நீங்க விட்டுட்டு போன வலி உங்கள விட்டுட்டு போயிட்டோமே, உங்கள மாரி ஒரு பெர்சன விட்டுட்டு போயிட்டோமே அப்படிங்கிற வலி ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா நீங்க எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கீங்க. ஓகே. அவங்க என்ன நெனச்சிருக்காங்கன்னா, உங்கள விட்டுட்டு ஒரு பிரைட்டான ஃபியூச்சர தேடி போறோம்னு அவங்கள கற்பனை பண்ணிட்டு தப்பான ஒரு என்ன சொல்றது? தப்பா அவங்களே அஸ்யூம் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. உங்கள விட்டுட்டு போனா அவ லைஃப் நல்லா தான் இருக்கும். அப்படி ஒண்ணும் நான்லாம் கஷ்டப்பட மாட்டேன் அப்படின்னு உங்கள ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டாங்க. பிரேக்கப் டைம்ல வந்து அவங்க ரொம்ப அத பெருசா எடுத்திருந்திருக்க மாட்டாங்க. ஓகே. இது யூசுவலா பிரேக்கப் தானே நடக்கிறது தானே. ஒரு 2 மாசம், 3 மாசம் அதுல சரியாகிடும் அப்படின்னு நெனச்சிருந்திருக்கலாம். சிலர் அது கூட இல்லாம நான் உடனே ரெக்கவர் ஆயிருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஈகோல கூட இருந்திருக்கலாம். பட் நீங்க மூவ் ஆன் ஆனது அவங்க மூவ் ஆன் ஆகணும்னு எடுத்த முடிவு தான், அதோட ஒரு ரிசல்ட் தான் இது. ஓகே, ஷியோர். அவங்க ஏன் வந்து இந்த அளவுக்கு ஹார்ட் பிரேக் ஆகுறாங்க, உங்கள விட்டு போறது வந்து கவலைப்படுறாங்கன்னா, இந்த எனர்ஜில நீங்க இருக்கீங்க. ஓகே. ஸோ யாருமே குடுக்காத சின்ன வயசுலேருந்து ஈவன் அவங்க அம்மா கூட அந்த அளவுக்கு அன்ப காமிச்சிருக்க மாட்டாங்க. நீங்க அந்த அளவுக்கு அன்ப காமிச்சிருப்பீங்க. நான் ஆரக்கிள் டெக்ல கூட நான் சொல்லியிருந்தேன். இன்ட்யூட்டிவா தோணுதுன்னு தான் நான் சொன்னேன். நீங்க ரொம்ப அன்பா இருந்திருப்பீங்க. ஸோ அத நான் கிளியரா உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? நீங்க இருக்கும்போது, நீங்க குடுத்த அந்த அன்பு, அவங்க அப்பா, அம்மாட்ட கூட உங்களுக்கு கிடைச்சிருந்திருக்காது. அந்த அளவுக்கு நீங்க அன்பு குடுத்திருந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு கேர் எடுத்திருந்திருப்பீங்க. எல்லா அவங்கள லவ் பண்றது தான் உங்களோட முழு வேலையாவே இருந்திருந்திருக்கும். சரியா? ஓவரா நீங்க லவ் குடுத்தனால தான், அவங்க ஓவரா உங்கள கிராண்டடா எடுத்திருந்திருக்காங்க. அதோட கர்மா, அதோட ரிசல்ட் தான் வந்து இந்த மாதிரியான லைஃப். இது வந்து அவங்களுக்கு சடனா தான் இது வந்திருக்கு. ஓகே? இது சடனா மீன்ஸ் நீங்க மூவ் ஆன் ஆனதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல நெறைய அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நெறைய சடனா வந்து நெறைய ராங்கா எல்லாம் போயிட்டு அவங்க ஒண்ணு நெனச்சிருப்பாங்க. அது வேற மாரி போயிருந்திருக்கும். ஓகே. அவங்க ஒண்ணு பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் எதுவுமே அவங்க நெனச்ச மாரி நடக்காத மாரி இருந்திருக்கும். அதுவே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகும். ஏன்னா நம்ம ஒண்ணு நெனச்சு பிளான் பண்றோம். இது எல்லாமே உங்க பிரேக்கப்க்கு அப்புறம் அவங்க லைஃப்ல. ஓகே. சடனா ஏதோ நடந்திருக்கு. உங்க 2 பேருக்குள்ள நெறைய ஆர்கியூமெண்ட்ஸ் போயிருக்கு. உங்கள ரொம்ப வார்த்தையால ஹர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆ உங்கள வந்து ஸ்வாட் எடுத்து அந்த வார்த்தைகள் வந்து கத்தியில குத்துன மாரி ஒரு வலி உங்களுக்கு ஏற்படுத்தி இருந்திருக்கும். அந்த அளவுக்கு உங்கள இன்சல்ட் பண்ணியிருந்திருக்கலாம். உங்கள தப்பா பேசியிருந்திருக்கலாம். ரொம்ப வந்து உங்கள கஷ்டப்படுத்தி இருந்திருக்கலாம். அவங்க உங்கள ஹர்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் அத நெனச்சு இப்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஓகே. அப்ப நெனச்சிருந்திருக்கலாம், உன் ஆர்குமெண்ட்ல நான் வின் பண்ணிட்டேன் உன்னைய, அப்டின்ட்டு அவங்க ஒரு கெத்தா, ஒரு ஒரு ப்ரவுடோட வெளில கெளம்பி இருந்திருக்கலாம். பட் இப்படிலாம் பேசிட்டோமேன்னு இப்ப நெனச்சு ஃபீல் பண்றாங்க. இந்த 2 கார்டு பாருங்க. இப்படி ஒரு ஜென்யூன் சோல வந்து இவ்ளோ ஹர்ட் பண்ணிட்டோம். அதனால தான் என் லைஃப்ல நான் எந்த சக்சஸுமே பார்க்காம எல்லாத்துலயுமே ஃபெயிலியர் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஈவன் இன் ஃபேமிலி லைஃப், அவங்க கரியர்ல எல்லாத்துலயுமே வந்து சடனா அவங்க ஒண்ணு பிளான் பண்ணி போறாங்க. பட் யூனிவர்ஸ் வேற ஏதோ ஒண்ணு நடக்குது. அவங்க என்ன நெனைக்கிறாங்களோ அது நடக்க மாட்டேங்குது. அது அவங்களுக்கு ஷாக் ஆகுது. அவங்களும் எவ்வளவோ எஃபோர்ட் போட்டிருப்பாங்க. எவ்வளவோ ஃபேமிலில சந்தோஷமா இருக்கலாம், ஜாப்ல சந்தோஷமா இருக்கலாம், ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாரி ஒரு பியூர் சோல வந்து அவங்க ஹர்ட் பண்ணதோட ரிசல்ட் வந்து இப்ப அவங்க லைஃப்ல எந்த சக்சஸும் கிடையாது. பார்த்தீங்கன்னா, யுனிவர்ஸ் வந்து அவங்க ஒரு ஃபவுண்டேஷன் போடுறாங்க. ஓகே. இந்த கார்டு பாருங்க. அவங்க ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு கட்டணும்னு பிளான் பண்றாங்க. இல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் பண்றாங்க. எல்லாம் போயிட்டே இருக்கும். முடிய போற நேரத்துல உங்களுக்கு சடனா அந்த இடத்துல வந்து யுனிவர்ஸ் வந்து சடனா ஒரு ஃபெயிலியர் குடுக்கறது. எல்லாம் நல்லா போற மாரி இருக்கும். 75% 80% ஓகேவா இருக்கும். ஃபைனலா வந்து ஒரு ஃபெயிலியர் காமிக்கிறது. இவ்ளோ எஃபோர்ட் போட்டு லாஸ்ட்ல குடுக்குற ஃபெயிலியர் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகும் இல்லையா? அந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இப்ப உங்க பெர்சன் இருக்காங்க.
ஓகே. ஓகே. ஸோ அவங்க வந்து சிச்சுவேஷன் எப்போ காம் ஆகும், எப்போ இது சரியாகும், ஆர் உங்க கோபம் எப்போ கம்மியாகும், இந்த ரிலேஷன்ஷிப்ல லாங் டேர்ம் இருக்கா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஓகே, எதிர்பார்ப்பு இருக்கு. ஐ திங்க் இந்த கார்டு ரெண்டும் பார்க்கும்போது ஓகே. ஸோ ஐ திங்க் உங்க பர்சன் வந்து உங்களை எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் கண்டிப்பா இருக்கு உங்க மேல. ஓகேவா? அட்ராக்ஷன் அதிகமா இருக்கு, பேஷன் அதிகமா இருக்கு, ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்கள நோக்கி ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்க பர்சனோட சிச்சுவேஷன் எல்லாமே பாருங்க, இது எல்லாமே உங்க பர்சனோட சிச்சுவேஷன். ஓகே, இதுதான் உங்க பர்சனோட சிச்சுவேஷன். பட் உங்களோட நீங்க எந்த மாதிரியான ஒரு பவர்ல இருக்கீங்க பாருங்க. ஸோ உங்களை பார்த்துட்டு தான் அவங்க நிக்கிறாங்க. உங்ககிட்ட ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா? நீங்களும் அவங்கள மாதிரி ஏதாவது கஷ்டப்படுறீங்களா? அவங்க இல்லாம மிஸ் பண்றீங்களா? அப்படின்ட்டு. பட் நீங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா உட்கார்ந்துருக்கீங்க. அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது உங்க எனர்ஜி. ஓகே, உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கார்டு வந்து இந்த உங்க பர்சன் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. இது உங்களோட எனர்ஜி. ஓகே, நீங்க ரொம்ப சைலண்டா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கீங்க. நீங்க வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்றீங்க. இது அட்ராக்ஷனுக்கான கார்டு. ஓகே, பேஷன் அதிகம். நீங்க வந்து அவங்களை அட்ராக்ட் பண்றீங்க. பட் சிச்சுவேஷன் காம் ஆகுமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இவங்க இந்த கிளைமேட் எல்லாம் பாக்குற மாதிரி இருக்கு. ஓகே, கிளைமேட் வந்து இப்ப நமக்கு பிடிச்ச மாதிரி மாறுதா, நம்ம ஒரு டிராவல் பண்ற ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்ப்போம்ல. இப்ப நம்ம ஒரு டிராவல் பண்றோம், மழை வருதா இல்ல ரொம்ப வெயில் அடிக்குதா, நம்ம பார்த்துட்டு வெளியில கிளம்பலாம், வீட்டை விட்டு வெளியில கிளம்பலான்ட்டு ஒரு சுச்சுவேஷன். அதே மாதிரிதான் உங்களோட சுச்சுவேஷன். என்ன பண்ணலாம், இந்த ஆக்ஷன் எடுக்க போறோம், நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே, உங்களோட எனர்ஜி இப்போ எப்படி இருக்கு, அதைத்தான் அவங்க பொறுமையா உங்களை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஷியோர் ஃபார் ஷியோர் உங்களை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி ஸ்டாக் பண்றாங்களான்னு கவனிங்க. சோஷியல் மீடியா ஒரு ஆன்லைன் உங்களை ஸ்டாக் பண்றாங்களா, நீங்க ஏதாவது சோகமா மெசேஜ் போடுறீங்களா, இல்ல மிஸ் பண்ற மாதிரி மெசேஜ் போடுறீங்களா, ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்களா, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க ஜாலியா தான் இருக்கீங்களா, அது எல்லாமே அவங்க கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. உங்களை ஷியோரா 100% உங்களை அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்க லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்க பர்சன் இல்லாம அப்படிங்கிற மாதிரி. ஓகே ஓகே, இந்த லாஸ்ட் ஒரு 2 கார்டு மட்டும் நம்ம எடுத்துடலாம். உங்க பர்சனோட எனர்ஜி. ஏன்னா இது வந்து அவங்க ரொம்ப ரொம்ப ஹார்ட் பிரேக்ல இருக்காங்க, அது ஷியோரா தெரியுது. நீங்க சுத்தமா பேசுறது இல்லை. சி, அவங்களுக்கு இவ்வளோ லவ் இருக்கு உங்ககிட்ட காமிக்க, தெரியுதா? இவ்வளோ லவ் இருக்கு, அது உங்ககிட்ட வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, அன்லிமிட்டட் நிறைய லவ் இருக்கு அப்படி இப்ப சொல்றதுக்கு அவங்க ரெடியா. சி எனர்ஜி எவ்வளோ அழகா வருது பாருங்க. உங்க பர்சன் மிஸ் பண்றாங்க, தெரியுதா? ரொம்ப மிஸ் பண்றாங்க. நீங்க கொடுத்த லவ்வை இப்ப ரொம்ப மிஸ் பண்றாங்க, அதைத்தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அதாவது ரொம்ப கில்ட்டு, ஃபேஸை பார்க்கறதுக்கு யார் ஃபேஸையுமே முழிக்கிறதுக்கே அவங்களுக்கு கில்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எதையுமே அவங்களை சுத்தி நடக்கிற எதையுமே அவங்க வந்து பார்க்க ரெடியா இல்லை. உங்க லவ் மட்டும்தான் இப்ப கண்ணுக்கு தெரியுது. நான் சொன்னேன் உங்களை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஸோ உங்க லவ் மேல மட்டும் இப்ப அவங்க ஃபோக்கஸ், எல்லாமே கம்ப்ளீட் ஃபோக்கஸ் வந்து உங்க லவ் தான். ஓகே, ஸோ கார்டெலாம் ரொம்ப அழகா வருது. சி, இவ்வளோ நாள் அமைதியா இருந்துட்டோம், போதும், இன் ஆக்ஷன் எடுக்கலாமா வேணாமாங்கிற சிந்தனை, ஒரு யோசனை வந்து அதிகமா இருக்கு. பட் ஐ எம் ஷியோர் கண்டிப்பா உங்ககிட்ட வரணுங்கிறத வந்து அவங்க கொஞ்சம் அவங்க ஃபேஸை பார்த்தாலே கொஞ்சம் தெரியுது, கொஞ்சம் பேஷன் அதிகமா இருக்கு. ஓகேவா? எப்படியாவது உங்ககிட்ட வந்துடணும், நீங்க அவங்க லைஃப்ல வேணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் ஓவராலா உங்க பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பர்சனல் ரீடிங் அண்ட் டேரோ கிளாஸ்க்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம்.